சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவின் ஜாமீன் மனு மீது வரும் 8ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார். டெல்லி அழைத்து வரப்பட்ட அவர் அமலாக்கத்துறை காவலில் இருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஜாமீன் கோரி கவிதா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு மீதான விசாரணையின் போது கவிதா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி பண மோசடி தடுப்பு சட்டம் 45 பிரிவின் கீழ் பெண்களுக்கான பிரிவில் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரினார். கவிதாவின் மகன் +2 தேர்வுக்கு தயாராகி வரும் நேரத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜாமீன் வழங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஏப்ரல் 8ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்படும் என கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தார்.